சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். நீ காத்திருந்தது எல்லாம் போதும். உன் மனதை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் உன் கண்ணீரும் என்றும் அர்த்தம் இல்லாமல் போகாது. உன் வாழ்வில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதை பற்றி எல்லாம் நீ கவலைப்படாதே. அனைவருக்கும் இதே போல் நடப்பது எல்லாம் இயல்புதான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை, கெட்டவர்கள் என்றும் ஜெயித்து கொண்டே இருப்பதும் இல்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் கைவிடுவதும் இல்லை. என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கையை வை. எதையும் எதிர்த்து நில். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளராதே. எல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். எல்லாம் இங்கு முடிவுறப் போகிறது. உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மாறும். உன் கஷ்ட காலத்தில் இருந்து உன்னை விடுவிக்கவே நான் உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றியுள்ளவர்கள் முன் நீ பட்ட அவமானங்களும் நீ வடித்த கண்ணீரும் உன்னை அவர்கள் முன்னேயே தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். அவர்கள் செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். சாயப்பா சாயப்பா என்று உதடுகளால் சொல்லிவிட்டு உள்ளத்தால் தள்ளி நிற்காதே. நான் உன் தகப்பன். என்னிடம் உனக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நிறைவேற்ற எனக்கு கடமையும் உண்டு. எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ கற்றுக்கொள். மறுநாளை பற்றி யோசிக்காதே. அது விதிகளின் கைகளில் உள்ளது. ஆனால் அந்த விதி உன் சாயப்பா கைகளில்தான் உள்ளது. இப்போது இருக்கும் அந்த நிலைகளிலிருந்து நீ விடுபட இருக்கும் ஒரே வழி உன் மன வலிமைதான். அதை திடப்படுத்திக்கொள். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது. சந்தோஷமாகத்தான் இருக்கிறாய் என்று நினைத்துக்கொள். மகிழ்ச்சியாகவே உன்னை நீ காட்டிக்கொள்ளும்போது அதுவே உனக்கு வழக்கமாகிவிடும். பின் அதுவே உன் வாழ்நாளில் நிரந்தரமாகவும் இருக்கும். நீ நிரந்தரம் என்று நினைத்து பல விஷயங்கள் இன்று உன் கைவிட்டு போய்விட்டது. ஆனால் இனி நடக்கவே நடக்காது, இனி கிடைக்கவே கிடைக்காது என நீ சோர்ந்து போன விஷயங்கள் நிரந்தரமாக நிச்சயம் உனக்கு கிடைக்கும். நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்து. எதிர்கால யோசனையை என்னிடத்தில் ஒப்படைத்துவிடு. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை விரும்ப இருக்கும் ஒரே காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கைதான். அந்த நம்பிக்கையை மட்டும் கையில் ஏந்தி கொண்டு உன் சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி பயணத்தை தொடர. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையே கவலையாகத்தான் தெரியும். பிரகாசமான சந்தோஷமான எதிர்காலம் உனக்கு இருக்கிறது என்பதை முதலில் நீ நம்பு. என் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு நிலைத்திருக்கும். கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். உனக்காக உன் சாயப்பா இருக்க உனக்கு வேறு என்ன கவலை வேண்டும்? மகிழ்ச்சியாயிரு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.